இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசிர்வதிப்பாராக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை எரேமியா 18:6. களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசி குயவனின் வீட்டிற்கு சென்றபோது குயவன் களிமண்ணை சக்கரத்தில் வைத்து பாத்திரமாக உருவாக்கி கொண்டிருந்தான். அந்த பாத்திரம் கையில் கெட்டு போன போதும் அது எரியாமல் மீண்டும் பிசைந்து புதிய பாத்திரமாக மாற்றினான். அதை பார்த்த தேவன், களிமண் குயவன் கையில் இருப்பது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று எரேமியாவிடம் கூறினார். இதுபோல பேதுருவும் இயேசுவை மறுத்த பின் உடைந்த மனதுடன் இருந்தார். ஆனால் இயேசு அவரை தள்ளிவிடாமல் மீண்டும் அழைத்து தைரியமான சுவிசேஷக்காரராக மாற்றினார். ஒரு சாதாரணமான மீனவரை தேவன் ஆயிரங்களை வழிநடத்தும் மனிதனாக உருவாக்கினார். மனிதர்கள் தோல்வி என்று நினைப்பதை தேவன் புதிய ஆரம்பமாக மாற்றுகிறார். நாம் தேவனின் கையில் ஒப்படைக்கும் போது அவர் நம்மை அழகான பாத்திரமாக வடிவமைக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உடைந்த வாழ்க்கையை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். குயவன் களிமண்ணை வடிவமைப்பது போல் தேவன் நம்மை மாற்றுகிறார். சோதனைகள் நம்மை அழிக்க அல்ல, உருவாக்கத்தான் வருகிறது. தேவனின் கையில் இருக்கும் வாழ்க்கை வீணாகாது. நாம் ஒப்படைக்கும் இதயத்தை அவர் ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றுவார். மனிதர்கள் நிராகரித்தாலும் தேவன் நம்மை மகிமைக்காக பயன்படுத்துவார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, என்ன தவறு செய்திருந்தாலும் என் தேவன் எங்களை மன்னித்து உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, ஒரு புதிய பாத்திரமாக நீர் எங்களை வணைந்து ஆசீர்வதிக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த நாளில் உடைக்கப்பட்டு இருக்கலாம் ஆண்டவரே, அவர்களை ஆண்டவரே ஒரு புதிய பாத்திரமாக நீர் வணைந்து எடுத்து ஆண்டவரை பிரயோஜனப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னை யார் ஆண்டவரை நான் உடைக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறேனே, யார் என்னை பயன்படுத்துவார்கள் என்று நினைக்கிற பிள்ளைகளை நீர் அதிசயமாய் எடுத்து நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.